பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்கிற நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எக்ஸாம் எழுதுகிற எல்லா பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. அநேக 12th எக்ஸாம் ஆரம்பிச்சிருச்சு, எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க. யூனிவர்சிட்டி எக்ஸாம் ஆரம்பிச்சிருக்கு, நிறைய பேர் எழுதிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபையும் அந்த பலனையும் தருவாராக. எதை குறித்து கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். நாளை தினத்தில் நமக்கு 4 ஆராதனை இருக்கிறது. மார்னிங் 6 o'clock, 8 o'clock, 10 o'clock, அது மாத்திரமல்ல ஈவினிங் 6 o'clock இருக்குது. ஸோ தண்ணீரில் மூழ்கி ஞானசனம் எடுத்தவர்கள் நாளைக்கு திருவிருந்து ஆராதனை நீங்கள் பங்கு பெறலாம். அந்த செய்திக்கு பிறகு கடைசியாக திருவிருந்து பரிமாறப்படும். ஸோ அதனால் யாரெல்லாம் வர முடியுமோ கண்டிப்பாக நாளை தினத்தில் அந்த கம்யூனியன் சர்வீஸில் வந்து பங்கு பெற உங்களை யாரும் உற்சாகப்படுத்துகிறேன். இந்த நாளில் கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்குற வார்த்தை ஆதியாகம புஸ்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நிச்சயமாக விசுவாசிக்கிறேன், கர்த்தர் சில காரியங்களை உங்களுக்கு காண்பிப்பார். அதை கண்டிப்பாக செயல்படுத்துங்கள். இந்த காலவெளியில் கர்த்தர் சில காரியங்களை செய்யும்படியாக, சில காரியங்களை திட்டம் பண்ணும்படியாக, சில காரியங்களுக்கு போகும்படியாக கர்த்தர் சொல்லுவார். ஆமென். அதுக்கு நீங்கள் கீழ்ப்படிவில் என்றால் நிச்சயமாகவே ஆபிரகாமை வழிநடத்துகிற தேவன் நிச்சயமாக உங்களை வழிநடத்துவார். இதை செய்யலாமா, போகலாமா, வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கலாம். அந்த கன்ஃபியூஷனை தூக்கி போடுங்க, கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். நம்மளால் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே. இன்றைக்கி அநேகர் குழப்பத்தில் இருக்கலாம், இதை செய்யலாமா வேண்டாம் என்று பலவிதமான காரியங்கள் அந்த பிள்ளையோட மனதில் ஓடிக்கொண்டிருக்கலாம். இந்த நாளில் அந்த வழிகளெல்லாம் திறந்து கொடுங்க. நீர் காண்பிக்கிற இடத்துக்கு அந்த போகட்டும், நீர் காண்பிக்கிற காரியத்தை செய்யட்டும், நீர் காண்பிக்கிற காரியங்களை அவர் செயல்படுத்த உதவி செய்யுங்க. வெளிநாடு செல்ல இருக்கிற எல்லா தடைகள் விலகட்டும், அந்த வெளிநாட்டில் நல்ல வேலை கிடைக்கட்டும், பிள்ளைகளுடைய படிப்புக்கு காரியங்கள் எல்லாம் கைக்கூடி வர பண்ணுங்க, ஒரு குறைவில்லாமல் நடத்துங்க. இதனால் கத்தாவே வேலையில்லாத பிள்ளை நல்ல வேலையை கொடுங்க. இந்த மார்ச் மாதத்தில் அந்த பிள்ளைகள் ஆண்டவரே எதிர்பார்க்கிற கம்பெனியிலிருந்து கால் ஃபார் வரட்டும். இப்பொழுது அந்த காண்பிக்கிற அந்த ஆண்டகத்தா வேலைக்கு செல்ல நீர் உதவி செய்ய வேணுமா செபிக்கிறேனப்பா. நீரே எல்லா தடைகளை நீக்கி போட வேணுமா செபிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, நல்ல ஞானம் நல்ல சுகபலனை கொடுங்க. நன்றாய் படிக்கட்ட, நல்ல ஸ்கோர் பண்ண உதவி செய்யுங்க. எல்லா பயங்களை எடுத்து போடுங்கப்பா. வயதானவர்களை ஆசீர்வதிங்க, நல்ல சுகம் நல்ல பலனை கொடுங்கப்பா. ஆண்டகத்தா இந்த நாள் வீட்டில் தங்கி இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வெளியே போகும்போது வரும்பொழுது எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்க. ஆண்டகத்தா அந்த வீட்டில் ஆகாரம் குறைபடாமல் காத்துக்கொள்ளுங்க. அந்த ஆண்டர் அந்த கிச்சன் பகுதியில் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க, ஒரு பாதுகாப்பை கட்டளையிடுங்க. நீரே கத்தாவே அந்த இடத்துல கத்தாவே, நீரே கத்தாவே அந்த கத்தாவே அந்த பிள்ளைகளோடு கூட இருந்து வழிநடத்தோடுமா செபிக்கிறேன். அப்பத்தி தண்ணீர் எண்ணெயை மாவையும் ஆசீர்வதிங்க. எல்லா நன்மைகளையும் கத்தாவை நிறைவாய் தரவணுமா செபிக்கிறேன். ஆண்டர் கத்தா இந்த நாள் பிரசவத்துக்காய் போகிற பிள்ளைகள் சுகத்தோடு பிள்ளையை பெற்றெடுக்கட்டும். நல்ல வேலையை கொடுங்க. எல்லா திருமண தடையை நீக்குங்க. கடன் பிரச்சனை விடுதலை கொடுங்க. எல்லா குட்டி நாவிலிருந்து விடுதலை கொடுங்க. எல்லா குடும்பங்களை ரத்தத்தால் மறைத்துக் கொள்ளுங்க. இந்த மார்ச் மாதத்தில் இந்த ஊழியத்தில் நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை நிறைவேற்றுங்கப்பா. ஆண்டரை இன்னும் சுவிசேஷ பணிகள் அதிகமாக நடைபெறவும், அநேக ரட்சிக்கப்படும், அநேக ஞானசனம் எடுக்கும் உதவி செய்வீராக. இந்த மாதத்தில் நடக்கிற எல்லா ஊழியங்களை ஆசீர்வதிங்க. எல்லா ஊழியத்தில் தேவனுடைய கரம் வந்து வழிநடத்தோடுமா ஜெபிக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே இந்த ஊழியத்தை தாங்குகிற பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிங்க. பார்க்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இதனால கத்தா காணிக்கிற மூலமாக தசமால மூலமாக தாங்குகிற எல்லா பிள்ளைகளை கத்தாவே அடகத்தை உயர்த்த விடமா ஜெபிக்கிறேன். அந்த பிள்ளையுடைய நன்மையான காரியங்களை செய்வீராக. பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். பெரிய மண்டல கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் என்னோடு பேச விரும்புவீர்கள் என்றால் நீங்கள் பார்க்கிற இந்த நம்பரில் 9962060773 என்னுடைய நம்பர் தான். அதில் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் வழியாக உங்களுடைய நேம், உங்களுடைய பிளேஸ், எந்த இடத்துலேருந்து உங்களுடைய ஃபோன் நம்பரை நீங்கள் மென்ஷன் பண்ணி SMS அனுப்புங்க வாட்ஸ்அப்பில். நான் உங்களோடு நிச்சயமாக பேசுவேன். ஒரு 1 வீக் டைமில் நான் உங்களோட பேசிடுவேன். தைரியமாக இருங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். கலங்காதீங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.